கிரிக்கெட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி டாம் கர்னுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்க போகிற பிளேயர் யாரு? ஸோ அதை தாண்டி ஆர்சிபி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பிளேயர் இன்னொரு டீமுக்கு சோல்ட் ஆயிட்டாங்க. அண்ட் விமன்ஸ் ஐபிஎல் எப்போ தொடங்குது, அதை தாண்டி ஐபிஎல் உடைய ஸ்டார்டிங் டேட் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா T20 நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் தான் ஸோ இந்தியாவிலிருந்து அதிக பேர் ஃபாலோ பண்றாங்க. அதுலேயும் தமிழ்நாட்டில் குறிப்பாக பிபிஎல் ஐபிஎலுக்கு அப்புறம் அதிக பேரால ஃபாலோ பண்ற ஒரு இந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிற மாதிரி புகழ் பெற்றிருக்கு சவுத் ஆப்பிரிக்கா T20. ஸோ இந்த வருஷம் நல்லாவே நடந்து முடிஞ்சுங்க. ஒவ்வொரு மேட்சும் செமையா இருந்துச்சு. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஹீரோஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சு. சவுத் ஆப்பிரிக்கா இவ்வளவு குட் பிளேயர்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்துச்சு. ஏகப்பட்ட பிளேயருடைய லிஸ்ட் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. எத்தனை பிளேயர் உருவாக்கி விட்டுருக்காங்க, வேற லெவலுங்க. அவங்களுடைய கிரிக்கெட் டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உலகக்கோப்பை அது மட்டும் இல்லாம ஸோ T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வருஷமே நல்லா டீமா தான் இருந்தாங்க. ஸோ இன்னும் பயங்கரமான டீமா வந்துட்டு உருவாக்க போறாங்க அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாம சன்ரைசர்ஸ் சீசன் கேப்டன் அவங்க பார்த்தோம் அப்படின்னா பேக் டு பேக் சாம்பியனா மாறி இருக்காங்க. ஸோ தொடர்ந்து இரண்டாவது முறை அப்படின்னு சொன்னோம். ஸோ போன தடவை வேற லெவல். ஸோ இந்த தடவையும் பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரி வின் பண்ணிட்டாங்க. ஸோ போன தடவை எனக்கு தெரிஞ்ச வின்னிங் ஷாட் மார்க்கோ யான்சன் தான் அடிச்சார்னு நினைக்கிறேன். இந்த தடவை வின்னிங் விக்கெட்டையும் அவர் தான் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கோயின்சிடன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ இனிமே உண்மையாலுமே பவர்ஃபுல் டீமுங்க. அவங்களுடைய பவுலிங் அட்டாக் சும்மா டெட்லி காம்போவா இருக்கு. பேட்டிங்கும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அது மட்டும் இல்லாம மார்க்கோ யான்சன் வரைக்கும் இருக்கு. டேவிட் மாலா நல்லா பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம மார்கிரம் நிறைய மேட்ச் பவுமா இருந்தப்போ வரைக்கும் பவுமா நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான பேட்டிங் யூனிட்டும் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த டீம் வந்துட்டு இவ்வளவு தூரம் புஷ் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே பார்த்தோம். அண்ட் ஹென்ரிச் கிளாசன் அதாவது தர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்காக அவரு வேற லெவலில் வந்துட்டு விளையாண்டு கொடுத்திருக்காரு. இப்போ மிகப்பெரிய தலைவலியே என்னன்னா இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா SRH அதாவது நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் இருக்காங்க. ஸோ அந்த டீம் யாரடா எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பிளேயிங் 11ல டாப் 4 செலக்ட் பண்றதுக்குள்ள குழம்பி போயிடுவாங்க அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது. சரி ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா T20 இன்னைக்கோட நம்ம விராப் பண்ணிடுறோம். ஸோ அது அப்படியே முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா பயிற்சி ஆட்டங்கள் எந்த அணிகள் எப்பப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்கே கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்களுடைய பயிற்சி ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. தீபக் சகர் அஃபீஷியலா அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சொல்லிட்டாரு. ஸோ அந்த வகையில் தோனி அவர்கள் 1ஆம் தேதியே கண்டிப்பா வந்து இறங்கிடுவாரு. ஸோ 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பயிற்சி அப்படிங்கறத அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்பவே வெளியே ஆடிட்டு இருக்காரு. ஸோ 1ஆம் தேதியிலிருந்து அவங்களோட கேம்ப் அப்படிங்கிறது அஃபீஷியலா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டீமும் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 1க்கு அப்புறம் தான் அவங்களுடைய பயிற்சி ஆட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரியஸ்ல எதுவுமே இல்லை. ஸோ அதெல்லாம் முடிச்சு கம்ப்ளீட்டா டைரக்டா அவருக்கு ஐபிஎலுக்கே வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ ஓவராலா எல்லா அப்டேட்டையும் கவர் பண்ணியாச்சா? இப்போ நம்ம மெயின் அப்டேட்டுக்கு போவோம். அதாவது என்ன அப்படின்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சமர் ஜோசப்பை எடுத்துடணும்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் டெஸ்ட் பிளேயர்னு சொன்னா கூட அவருடைய அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் செமையா இருக்கு, லைன் அண்ட் லென்த் செமையா இருக்கு. ஸோ கண்டிப்பா T20 நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் சொன்னப்ப கூட யாரும் நம்மள ப்ரோ அவர்ல ஆக்ஷன் வர மாட்டார் ப்ரோ, உருட்டாதீங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தா ஸோ ட்ரேட் விண்டோல மிகப்பெரிய சண்டையே நடந்திருக்கு. ஆக்சுவலா ட்ரேட் விண்டோன்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சப்ஸ்டிடியூட் பிளேயரா வந்துட்டு ஒருத்தர் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல 2 டீம் இருந்தாங்க. ஒன்னு LSG, இன்னொன்னு வந்துட்டு ஆர்சிபி. ஆனா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா இந்த டாம் கரன் ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லிங்க. ஸோ கடைசி வரைக்கும் அவர் இருக்காரா இல்லையாங்கிற விஷயமே தெரியல. இன்ஜுரி சரியா இருக்கு, 3 மாசம் ஆனா கூட ஆடி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாரா, இல்ல கம்ப்ளீட் அப்டேட் வரைக்கும் இன்னும் ஒரு வாரம் ஆகுமா? அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் அவரை பத்தி 0 அப்டேட் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது நெட்ல. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவருடைய அப்டேட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரை 100% சுவாரா செலக்ட் பண்ணுவாங்க. சரி ஓகே, அப்டேட் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆர்சிபிக்கு கடைசி நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆப்படிச்சிட்டாங்க. LSG உள்ள வந்து அழகா கொத்திட்டு போயிட்டாங்க சமர் ஜோசப். எத்தனை கோடிக்கு அப்படின்னா 3 கோடிக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்காக சமர் ஜோசப் இந்த சீசன் விளையாட போறாரு. ஸோ மார்க்வுட்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்வுட் வந்துட்டு விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதனால 3 கோடிக்கு சமர் ஜோசப் எடுத்திருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு டோர்னமெண்ட் நல்லா விளையாண்டாரு. அவருடைய ஸ்டார்டிங் பிரைஸை தாண்டி 3 கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய ரேஞ்சில் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சேம் பிரச்சனை. ஸோ தயவு செஞ்சு சமர் ஜோசப் எடுத்திருந்தா கூட ரிப்ளேஸ்மெண்ட் பவுலரா இருந்திருப்பாரு. ஸோ பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டா ஆடுவாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ யார் எடுக்கிறது அப்படிங்கிறது கேள்விக்குரிய. ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரை பற்றி நான் நிறைய பேசியாச்சு. இருந்தாலும் இந்த வீடியோவில் லைட்டாக சொல்லிடுறேன். யார் எடுக்கலாம் வெளியில் இருக்கிறத பெட்டரான பிளேயர் அப்படின்னா ஜிம்மி நீசம். அவர் ஒன்று தான் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரிகிறாரு. ரீசெண்ட் டைம் ஃபார்மும் நல்லா இருக்கு. ஸோ அவரை வந்துட்டு எடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜேசன் ஹோல்டர் எடுக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. இல்லை ஸ்பின்னர் வேணும், ஸ்பின் ஆப்ஷன் அப்படி கம்மியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி விட்ட பிரேஸ்வெல்ல கூட எடுக்கலாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கு. ஆனால் இதை தாண்டி ஒரு சின்ன பையனை பார்த்து வச்சிருக்காங்க. ஏபிடி வில்லியம்ஸ்
வில்லியர்ஸ் அண்ட் ஃபேப் டு பிளெஸியோட சஜஷன். அது மட்டும் இல்லாம அண்டர் 19ல பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. அண்டர் 19 சொன்னாடி தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த இடத்துல நான் இன்னொரு அப்டேட்டே சொல்லிக்கிறேன். நம்ம இந்தியன் டீம் அண்டர் 19 வேர்ல்ட் கப்பை லாஸ் பண்ணிட்டாங்க. எகைன் ஆஸ்திரேலியா அந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது. மறுபடியும் ஆஸ்திரேலியாவாப்பா, இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா தான் கண்டனுங்கிற மாதிரி. ஸோ நேற்று மேட்ச்ல 254 தான் டார்கெட். பட் இருந்தாலும் அடிக்க முடியாம இந்தியன் டீம் லாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இந்த அண்டர் 19ல தான் மபாகா அப்படிங்கிற பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருக்காரு. சரியான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸுங்க. இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா T20லயும் பேரா ராயல்ஸ் அந்த டீமுக்காக வந்துட்டு ஆடிட்டு இருந்தாரு. இந்த வயசு கிட்டத்தட்ட 17 வயசு என்னமோ தான் அவருக்கு. ஸோ 17 19 நான் நாட் சுவார பொறுத்தட். பட் இருந்தாலும் செம்மையான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். இவ்வளோ ஒரு யங் ஏஜ்ல 150 அழகா டச் பண்றாருங்க இந்த ஒரு வயசுல. ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ங்கிறத நான் அக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அக்ஷனுக்கு வந்தாரு, ஆனா யாருமே எடுக்கல. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா T20 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வேர்ல்ட் கப்ல பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு இவன் மாம்பான் தெரிஞ்சிருந்தா எடுத்திருப்போமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீமுமே புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ RCB கிட்ட ஏபி வில்லியர்ஸ் அண்ட் ஃபேப் டு பிளெஸியோட சஜஷன் இருக்கு. இப்போதைக்கு ரிப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுற ஒரே டீம் வந்துட்டு RCB தான். இன்னும் 1 வீக்ல, அதாவது மார்ச்சுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா டாம் கரன் என்ன கதிங்கிறது சொல்லியே ஆகணும். அப்படி 100% டாம் கரன் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா ஸோ கண்டிப்பா ஸ்ட்ரைட்டாவே இவர் தான் போவாங்க அப்படிங்கறத மாற்றம் கிடையாது. கண்டிப்பா உங்களுடைய மார்க் லிஸ்ட்ல இவர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ கொஞ்சம் யோசிப்பாங்க, நமக்கு இப்படி ஸ்பின்னர் வேணுமா இல்ல ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம், நம்ம கிட்ட பவுலிங் யூனிட் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னா கூட ஸோ இந்த பையன் நல்லா போடுறான் அப்படிங்கறதுனால ஃபியூச்சர் வேற இப்பவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்பவே நீங்க ஜஸ்ட் ஒரு 50 லேக் கூட இவர் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். டாம் கரனோட அமௌண்ட்ல பாதி கொடுத்தா கூட போதும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு இருக்காரு. நல்ல பவுலர் தான். பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அடுத்த வருஷம் IPL ஆக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா மெகா ஆக்ஷன்ல மிகப்பெரிய ரேட் போவாரு. ஸோ அதனால RCB இதெல்லாம் பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மேபி மகாபாவை எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அவருடைய சஜஷன் தான் அதிகமா இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்ல இவர் இருக்காரு, நெக்ஸ்ட் ஜிம்மி நீசம் இருக்காரு, அண்ட் ஸ்பின் பவுலர் அப்படிங்கிற பட்சத்தில் பிரேசோல் தான். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஸோ யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்து தான் ஆகணும். டாம் கரன் கண்டிப்பா 2 மந்த் ஆகுங்க இன்ஜுரி ஃபுல்லா கியூர் ஆகிறதுக்கு. பார்த்தோம் அப்படின்னா மே மந்த் ஸ்டார்டிங் ஆகும். மே ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அதிகமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ கண்டிப்பா ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வரும். ஆனால் எப்போ அப்படிங்கிறதா வந்துட்டு மிகப்பெரிய கேள்வி. பொறுத்திருந்த பார்ப்போம். ஸோ RCBயோட ப்ரீ ஈவெண்ட் இதெல்லாமே நடக்க போது. விமன்ஸ் IPL அடுத்த வாரத்தில் நடக்க போது. எல்லா அப்டேட்டுமே உங்களுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.